Hi everyone, welcome to Daily Current Affairs section. நாம இப்போ நவம்பர் 17 கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். ஸோ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே வந்து எந்த டேல அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 17 தான் வந்து அப்சர்வ் பண்றோம். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே நவம்பர் 17. இன்னொரு டே வந்து இருக்கு, அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே. ஓகேவா? ஸோ வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே எந்த டேல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 15. ஓகேவா? அக்டோபர் 15 யாருடைய பர்த் ஆனிவர்சரி? நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் இருக்காரு இல்லையா, அவருடைய பர்த் ஆனிவர்சரியான அக்டோபர் 15 நம்ம வேர்ல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டேவா எப்ப செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 17 செலிப்ரேட் பண்றோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வார் 2 நடந்தது இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த டைம்ல, அதாவது 1939ல சீச் யூனிவர்சிட்டி, செக் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, இந்த செக் யூனிவர்சிட்டியில என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த வார் நடந்துட்டு இருக்கும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்க அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காணாமலும் போனாங்க. ஓகேவா? ஸோ அவங்கள ஹானர் பண்றதுக்காக இந்த நவம்பர் 17 அப்படின்றத வந்து என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். அண்ட் வேர்ல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டே வந்து அக்டோபர் 15 வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த நவம்பர் 17 வந்து வேற என்னென்ன டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ப்ரீமெச்சூரிட்டி டே இருக்கு இல்லையா, ஸோ அதுவா அந்த டேவும் எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டேல தான் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ வேர்ல்டு ப்ரீமெச்சூர் டே வந்து எந்த டேல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 17 தான் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த தடவை வந்து வேர்ல்ட் சிஓபி டே. ஓகேவா? ஸோ என்னது வேர்ல்ட் சிஓபிடி டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 7 தான் வந்து இத செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது லங் ரிலேட்டடான டிசீஸ் தானே. சிஓபிடி அப்படிங்கிறது என்னது, லங்ஸ் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடான இஷ்யூஸ் தான் வந்து சிஓபிடி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நவம்பர் 17 வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே அண்ட் வேர்ல்ட் ப்ரீமெச்சூர் டே அண்ட் நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் சிஓபிடி டே அப்படிங்கிற 3 டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து which of the following country has become world's richest nation? ஸோ எந்த கண்ட்ரி வந்து வேர்ல்ட் ரிச்சஸ்ட் நேஷனா வந்து இப்போ ரீசெண்டா யூஎஸ்ஐயுமே தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா தான் வந்து இப்போ வந்திருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெக்கன்சி இன்ஸ்டிடியூட் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ என்னது மெக்கன்சி குளோபல் இன்ஸ்டிடியூட் தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வெல்த் இருக்கு இல்லையா, அதாவது ஆல் ஓவர் வேர்ல்டு குளோபல் வெல்த்ல 60% வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 10 கண்ட்ரிஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகேவா? குளோபல் வெல்த்லயே டோட்டலா 60% ஆஃப் வெல்த்தை வந்து 10 கண்ட்ரிஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த 10 கண்ட்ரிஸ் உடைய ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் வந்து இதை கொடுத்திருக்காங்க. ஓகேவா? என்னென்ன 10 கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ், சைனா, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், மெக்சிகோ, ஸ்வீடன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற 10 கண்ட்ரிஸ் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து 20 இயர்ஸ்க்கு, அதாவது 2 டெக்கேட்ஸ், அதாவது 2000ல இவங்களுடைய வெல்த் எப்படி இருந்தது அண்ட் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம குளோபல் வெல்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னது, குளோபல் வெல்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 2000 அண்ட் 2020ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2000ல வந்து இது 156 ட்ரில்லியனா வந்து இருந்தது. ஓகேவா? ஸோ எவ்வளோ 156 ட்ரில்லியனா இருந்தது. இந்த 20 இயர்ஸுக்கு அப்புறமா நியரா வந்து 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 514 ட்ரில்லியன், அதாவது 514 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து குளோபல் வெல்த் வந்து ஓவராலா இந்த 20 இயர்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் சைனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனாவுடைய வெல்த் வந்து 2000 ஆண்டுல எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாலர்ல 7 ட்ரில்லியன் இருந்தது. ஓகேவா? ஸோ எவ்வளோ டாலர்ல 7 ட்ரில்லியன் தான் சைனாவுடைய வெல்த்தாவே 2000 அந்த வருஷத்துல இருந்தது. 2020ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 120 ட்ரில்லியனுக்கு வந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் யூஎஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அந்த ஆண்டுல இருந்து 2020 வரைக்கும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 90 ட்ரில்லியன், அதாவது 90 ட்ரில்லியன் தான் வந்து யுஎஸ்ஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஆனா சைனா எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 113 ட்ரில்லியன் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா? ஓகேவா? சோ இந்த 20 வருஷத்துல இந்த வெல்த்ல வந்து யுஎஸ்ஐயுமே பீட் பண்ணி எந்த கண்ட்ரி வந்து அதிகமான வெல்த்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா தான் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இத வந்து வேர்ல்டுல 60% வெல்த்தை கான்ட்ரிபியூட் பண்ற 10 கண்ட்ரீஸ் உடைய டேட்டாவை பேஸ் பண்ணி தான் வந்து மெக்கன்சி அப்படின்றவங்க இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஎஸ் அண்ட் சைனா இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 2 கண்ட்ரீஸ் உடைய வெல்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல அந்த 2/3 ஆஃப் பங்கு, 3ல 2 பங்கு வந்து அங்க இருக்கிற டாப் 10% ஆஃப் பணக்காரங்க இருப்பாங்க இல்லையா, பில்லியனர்ஸ் இருக்காங்க இல்லையா, இன் சைனா அண்ட் யூஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியுடைய வெல்த்ல 3ல 2 பங்கு கான்ட்ரிபியூஷன் யாரு கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியை சேர்ந்த பில்லியனர்ஸ் தான் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வெல்த் இன்க்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இதுல 68% ஆஃப் இன்க்ரிமெண்ட் வந்து எந்த செக்டார்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர், அதாவது ரியல் எஸ்டேட் இருக்கு இல்லையா, சோ அந்த இன்க்ரீஸ் ஆனதுனாலதான் 68% ஆஃப் வெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் சைனாவுடைய இந்த வெல்த் இன்க்ரிமெண்ட்டுக்குமே மெயின் ரீசன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் செக்டார்ல வந்து அவங்களுடைய அந்த இது ரைஸ் ஆனதுனாலதான் வந்து இவங்களுக்குமே இவ்வளவு அமௌண்ட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ரியல் எஸ்டேட் செக்டார்னால வெல்த் வந்து ரொம்ப அதிகமா வந்திருக்கு இல்லையா, அதனால பினான்சியல் கிரைசிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி யூஎஸ்ல இதுதான் நடந்தது, அதாவது 2018ல பினான்சியல் கிரைசிஸ் வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அதுல ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ல ரியல் எஸ்டேட் இருக்கு இல்லையா, அது வந்து அளவுக்கு அதிகமா வளர்ச்சி அடைஞ்சதுனாலதான், அதாவது அதோட ஹோம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான பிரைசஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆனதுனாலதான் பினான்சியல் கிரைசிஸே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் சைனாலையுமே வந்து இப்போ அவங்களுடைய வெல்த்துக்கான அந்த ரீசனுமே வந்து ரியல் எஸ்டேட் தான். ஸோ ஃபியூச்சர்ல பினான்சியல் கிரைசிஸ் வரலாம் அப்படின்றதையுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரீசெண்டா சைனால எவ்ரி கிராண்ட் அப்படின்ற அந்த ஒரு கம்பெனி வந்து அவங்களும் ரியல் எஸ்டேட் பேஸ் பண்ண கம்பெனி தான். இப்போ வரைக்கும் கடனா வந்து 300 பில்லியன் அளவுக்கு வந்து கடன் வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபென்டாஷியா அப்படின்ற இன்னொரு இதே ரியல் எஸ்டேட் பேஸ் பண்ண கம்பெனி வந்து 200 மில்லியன் அளவுக்கான லோனை வந்து ரீபே பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ சைனால இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து இப்ப லோனை ரீபே பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறதும் ஒரு ரீசன். ஓகேவா? ஸோ இந்த வேர்ல்ட் ரிச்சஸ்ட் நேஷனா வந்து யூஎஸ்ஏ சர்ப்ரைஸ் பண்ணி வந்தது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா தான் வந்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் பிரைபரி ரிஸ்க் இண்டெக்ஸ். ஸோ பிரைபரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லஞ்சம். ஓகேவா? ஸோ இந்த லஞ்சம் அந்த இண்டெக்ஸ்ல வந்து இந்தியாவுடைய பொசிஷன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 82nd. ஓகேவா? இது 2021ல இந்தியாவுடைய ரேங்க். 2020ல இந்தியா எந்த ரேங்க்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 77ல இருந்தாங்க. ஓகேவா? இவங்க வந்து ஒரு 4 ஃபேக்டரை பேஸ் பண்ணி வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ் வித் கவர்மெண்டோட பண்ற பிசினஸ் பத்தினது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கான நம்ம என்னென்ன வழிகள்லாம் கொண்டு வந்தோம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையுமே வந்து அவங்க பார்ப்பாங்க. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் அண்ட் சிவில் சர்வீசஸ்க்கான டிரான்ஸ்பரன்சி எவ்வளவு வெளிப்படையா இருக்கு அப்படிங்கிறதும் ஒண்ணு. அண்ட் அந்த சிவில் சொசைட்டில இந்த ரோல் ஆஃப் மீடியா இருக்கு இல்லையா, ஸோ இந்த 4 ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 45 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்தியாவுடைய இந்த 82 பொசிஷனை வந்து இன்னும் சில கண்ட்ரிஸ் வந்து ஷேர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரு ஒன்னு. ஓகேவா? அண்ட் நார்த் மெசடோனியா, நெக்ஸ்ட் வந்து மாண்டென்கிரோ. ஓகேவா? என்னென்ன கண்ட்ரிஸ்? பெரு, நார்த் மெசடோனியா, மாண்டென்கிரோ அண்ட் வான்டனு. ஓகேவா? ஸோ இந்த 4 கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவோட சேர்ந்து இந்த 82nd அப்படின்ற அந்த பொசிஷனை வந்து ஷேர் பண்றாங்க.
அண்ட் இதுலயே வந்து லஞ்சம் இருக்கு இல்லையா? சோ இது அதிகமா எந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து நார்த் கொரியா, ஓகேவா? நார்த் கொரியா, துருக்மனிஸ்தான், வெனிசுலா அண்ட் எரிட்ரியா. ஓகேவா? சோ இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த லஞ்சம் கொடுக்குறாங்க இல்லையா? லஞ்சம் கொடுக்கறதும் வாங்குறதும் இந்த இது எல்லாமே வந்து அதிகமா இருக்கிறது வந்து இந்த நார்த் கொரியா, துருக்மனிஸ்தான், வெனிசுலா அண்ட் எரிட்ரியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல. அண்ட் இந்த பிரைவரி இண்டெக்ஸ்லயே லோயஸ்ட் ரேங்க், அதாவது இந்த லஞ்சம் கம்மியா இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டென்மார்க், ஃபின்லாந்து, நார்வே, ஸ்வீடன் அண்ட் நியூசிலாந்து. ஓகேவா? சோ இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் அந்த லஞ்சம் வந்து கம்மியா இருக்கு. அண்ட் நம்மளுடைய நெய்பர் கண்ட்ரீஸ் எல்லாம் நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து இந்தியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராகவே இருக்கு. நேபாள், சைனா, பங்களாதேஷ் அண்ட் இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் ஓட கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து கொஞ்சம் பெட்டர் பொசிஷன்ல தான் இருக்கு. அண்ட் பூட்டான் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய பொசிஷன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 62ல இருக்காங்க. ஓகேவா? பூட்டானுடைய பொசிஷன் இந்த குளோபல் பிரைவரி இண்டெக்ஸ்ல ரிஸ்க் இண்டெக்ஸ்ல எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 62 அப்படிங்கிறது. அண்ட் சைனா, யூஎஸ்ஏ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓசன் ஆயிருக்கு, அதாவது இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். அண்ட் இந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? இந்த ரிப்போர்ட்டை யாரு ரிலீஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ட்ரேஸ் அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த குளோபல் பிரைவரி இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2014ல ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் இவங்க இந்த டேட்டாவை லஞ்சம் வந்து ஒரு கண்ட்ரில எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டாஸ் எல்லாம் யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா? யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்ட் பேங்க் அண்ட் யூனிவர்சிட்டி, சில யூனிவர்சிட்டி இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க கிட்ட இருந்துதான் வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த குளோபல் பிரைவரி இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். API-DEC conference is held in which of the following country? ஓகேவா? இந்த API-DEC இந்த கான்ஃபரன்ஸ் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா UAE-ல தான் நடந்தது. ஓகேவா? UAE உடைய கேபிட்டல் என்னது? அபுதாபியா. ஓகேவா? சோ அபுதாபியில தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது. COP26க்கு அப்புறமா எனர்ஜி செக்டாருக்காக ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்ஃபரன்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த APIDEC அப்படிங்கிறது தான். அண்ட் இதை இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது UAE உடைய பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா? ஷேக் காலிஃபா பின் சயத் அல் நயன் இருக்காரு இல்லையா? அவரும் அண்ட் அவங்களுடைய பிரசிடென்ட் அண்ட் அபுதாபியோடைய நேச்சுரல் அண்ட் ஆயில் கேஸ் கம்பெனி இருக்காங்க இல்லையா? ஓகேவா? நேச்சுரல் அண்ட் ஆயில் கேஸ் கம்பெனி தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து சேர்ந்து இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ஃபரன்ஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி செக்டார் இருக்கு இல்லையா? அதுல வந்து இன்னும் ஸ்மார்ட்டான இனோவேஷன்ஸ் கொண்டு வரணும், அதுக்கான மேனுஃபேக்சரிங்கை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸை வந்து ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா UAE-ல இருக்கிற அபுதாபி அப்படின்ற பிளேஸ்ல. அண்ட் UAE வந்து நெக்ஸ்ட் COP28 வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்களா? ஓகேவா? 2023ல நடக்க போற இந்த COP28 எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா UAE தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அதோடைய கேபிட்டல் வந்து அபுதாபி அண்ட் அதோடைய கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திராம் அப்படின்றது தான் வந்து அதோடைய கரன்சியா வந்து இருக்கு. அண்ட் ஓமனுடைய கேபிட்டல் என்னது? மஸ்கட் அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் அதோடைய கரன்சி வந்து RIAL ரியல் அப்படிங்கிறது. ஓகேவா? சவுதி அரேபியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சவுதி அரேபியாவுடைய கேபிட்டல் வந்து ரியாத் அண்ட் அதோடைய கரன்சி வந்து RIYAL அப்படிங்கிறது. ஓகேவா? சோ கத்தாருடைய கேபிட்டல் என்னது? டோஹா அப்படிங்கிறது. அண்ட் இதோடைய கரன்சியுமே RIYAL. மால்தீவ்ஸ் உடைய கேபிட்டல் என்னது? மாலி அப்படிங்கிறது. அண்ட் அதோடைய கரன்சி வந்து ருஃபியா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கரன்சியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். ஆஸ்திரேலியா பிளான் டு ஓபன் அ நியூ கன்சல்ட் அட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளேஸ்? ஓகேவா? ஆஸ்திரேலியா வந்து அவங்களுடைய ஒரு நியூ கன்சல்ட்டை வந்து இந்தியால ஓபன் பண்ண போறாங்க. எந்த பிளேஸ்ல ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர்ல தான் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஓகேவா? சோ ரீசெண்டா பெங்களூர் டெக் சமிட் இருக்கு இல்லையா? பெங்களூர் டெக் சமிட் 2021 வந்து பெங்களூர்ல நடந்தது. இதை இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா? யாரு?
வெங்கையா நாயுடு இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணாரு. அண்ட் கர்நாடகாவுடைய சிஎம் பசவராஜ் பொம்மை அண்ட் கர்நாடகாவுடைய கவர்னர் தவார் சந்த் கெலோட் எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேவா? சோ இந்த மீட்ல தான் ஆஸ்திரேலியனுடைய பிரைம் மினிஸ்டர் யாரு, ஆஸ்திரேலியனுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்காட் மாரிசன் அப்படின்ற பர்சன், அவங்க வந்து இத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? பெங்களூர் வந்து இந்தியால வந்து தேர்ட் சிட்டி, யூனிகார்ன் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல தேர்ட் சிட்டியா இருக்கிறது எந்த சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் தான். ஓகேவா? ஸோ டெக்னாலஜி வைஸா வந்து அதிகமான இனோவேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்க இருக்கு. ஸோ அதனால நாங்க இந்த பெங்களூர்ல வந்து எங்களுடைய நியூ கன்சல்ட்ட வந்து ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெங்களூர் டெக் சமிட்ல வந்து ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் யாரு, ஸ்காட் மாரிசன் அப்படின்ற பர்சன், அவங்களுடைய நியூ கன்சல்ட்டை எங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர்ல. சோ இந்த டிசிஷன் வந்து எந்த ஃபங்க்ஷன் அப்போ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் டெக் சமிட்ல தான் வந்து எடுத்தாங்க. அண்ட் இந்த பெங்களூர் டெக் சமிட் ஐ திங்க் 24th எடிஷன். ஓகேவா? ஸோ 24th இந்த பெங்களூர் டெக் சமிட் இருக்கு இல்லையா, இதை இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு அண்ட் கர்நாடகாவுடைய சிஎம் அண்ட் கவர்னர், இவங்க எல்லாம் தான் வந்து இத இனாகிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், which of the following bank has launched the second edition of Move Band Rakho campaign to raise awareness on a fraud prevention? So already சொல்லிருக்காங்கல்ல, இது எதுக்காக fraud prevention அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மூவ் பந்த் ரக்கோ அப்படின்ற கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இது ஹிந்தில தானே கொடுத்திருக்காங்க. மூவ் பந்த் ரக்கோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாயை மூடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ நிறைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, உங்களுடைய ஏடிஎம் நம்பர் சொல்லுங்க, உங்க ஏடிஎம் பின் சொல்லுங்க, நாங்க பேங்க்ல இருந்து ஃபோன் பண்றோம், உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா டீடைல்ஸையுமே வாங்குவாங்க இல்லையா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரும்போது கால் பண்ணும்போது நம்ம எதுவுமே பேசாம வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா எல்லா மக்களுக்குமே வந்து அதை பத்தின அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. டெக்னாலஜி வளர வளர நமக்கு அதுக்கான மைனஸுமே வந்து நிறைய வரதானே செய்யுது. ஓகேவா? ஸோ சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்கிற இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் எல்லாம் நடந்தாலும் கூட அதுல நம்ம விழாம இருக்கணும், அதை பத்தின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மூவ் பந்த் ரக்கோ அப்படின்ற கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எந்த பேங்க் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் மூவ் பந்த் ரக்கோ அப்படின்ற அந்த கேம்பெயினை வந்து ஃப்ராட் ப்ரிவென்ஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா இது மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டருடைய ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்ம நிர்பார் நிதி இருக்கு இல்லையா, இதுக்கு கீழேயுமே வந்து அதாவது எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீமுக்குமே வந்து ரீசெண்டா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? என்னது, பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி இந்த ஸ்கீமுக்கு கீழே. ஓகேவா? இந்த ஸ்கீமுக்கு கீழே எம்எஸ்எம்இ செக்டார்ஸுக்கு வந்து பினான்சியல் அசிஸ்டன்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ கொலாட்ரல் ஃப்ரீ லோன், எந்த ஒரு கொலாட்ரலுமே இல்லாம அப் டு ₹10,000 வரைக்கும் லோன் கொடுக்கறாங்க. அண்ட் 7% இன்ட்ரெஸ்ட் சப்சிடியோட வந்து கொடுக்கறாங்க. எந்த பேங்க் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் கொடுக்கறாங்க. எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அண்ட் அவங்களுக்கான ஃபினான்ஷியல் எய்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே. ஓகேவா? ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள சப்போர்ட் பண்றதுக்காக பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி ஸ்கீமுக்கு கீழே அப் டு 10,000 வரைக்கும் கொலாட்ரல் ஃப்ரீ லோனை எந்த பேங்க் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் கொடுக்கறாங்க. அண்ட் இதோடைய டேக்லைன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்ட் அப்படின்றது தான் வந்து இதோடைய டேக்லைன். இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பைல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் இதோடைய எம்டி அண்ட் சிஇஓ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சசிதர் ஜெகதீஷன் அப்படின்ற பர்சன் தான் ஹெச்டிஎஃப்சி உடைய எம்டி அண்ட் சிஇஓ வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், தி டோட்டல் கார்பஸ் ஆஃப் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஆஃப் ஆர்பிஐ ஹேஸ் ரீச்டு. இந்த பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இருக்கு இல்லையா, PIDF, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜான் 2021 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? இந்த இயர் ஜான்வரி மந்த்ல ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். என்னது பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
இந்தியால இருக்கிற எல்லா பிளேசஸ்க்குமே, அதாவது இந்த டயர் 3ல இருந்து டயர் 6 வரைக்கும் இருக்கிற சிட்டிஸ் இருக்கா, இந்த சிட்டிஸ்ல வந்து பாப்புலேஷன்ஸ் கம்மியா இருப்பாங்க. மெயினா ரூரல் ஏரியாஸ் எல்லாமே வந்து இதுல கவர் ஆகும். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இது கூட சேர்ந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் சிட்டிஸ் ஸ்டேட்ஸ் தான் வந்து இதுல மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த டயர் 3ல இருந்து டயர் 6, ஓகேவா, எதுல இருந்து டயர் 3 டு டயர் 6 அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், இதை தான் வந்து மெயின் ஃபோக்கஸா வந்து வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிளேசஸ்ல வந்து பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை டெவலப் பண்ணும். பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன, பிஓஎஸ் மிஷினை யூஸ் பண்ணி, இல்ல நம்ம கியூஆர் கோடை யூஸ் பண்ணி, யூபிஐ, பாரத் கியூஆர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் அண்ட் பிசிக்கல் யூஸ் பண்ணி இந்த பேமெண்ட் மெத்தட்ஸை வந்து அங்க டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ என்னென்ன வகையில, ஒன்னு பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல், இந்த ரெண்டு முறையிலுமே. பிசிக்கல் அப்படிங்கிறதுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிஓஎஸ் மிஷின் இருக்கு இல்லையா, பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின். ஸோ இது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பிசிக்கல்ல வரும். அண்ட் டிஜிட்டல்ல வர்றது வந்து கியூஆர் கோடு, ஓகேவா, கியூஆர் கோடு இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாம யூபிஐ அண்ட் பாரத் கியூஆர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல்ல வரும். ஸோ டயர் 3 டு டயர் 6 அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த பேமெண்ட்ஸ் மெத்தட்ஸை டெவலப் பண்ணணும் அண்ட் எல்லாருக்குமே அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இது. இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்பிஐ வந்து எவ்வளவு அமௌண்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 250 crore வந்து போட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ல எந்த அளவுக்கான அமௌண்ட் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 614 crore, 614 கோடி வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியால இருக்கிற ஆர்பிஐ 250 போட்டாங்க. ரிமைனிங் அமௌண்ட்ஸ் வந்து கார்டு இஷ்யூவிங் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களும் அண்ட் இன்னொரு கம்பெனியும் சேர்ந்துதான் வந்து அமௌண்ட் போட்டதுல இப்போ இந்த பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்கு டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 614 கோடி. இந்த டயர் 3 டு டயர் 6 அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டோடைய டயர் 1 அண்ட் டயர் 2ல இருக்கிற ஸ்ட்ரீட் வெண்டாஸ் இருப்பாங்க இல்லையா, பிரதான மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்ம நிர்பர் நிதி ஸ்கீம் இப்ப பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்கீம்ல ரிஜிஸ்டர் ஆன பர்சன்ஸுமே வந்து இதுல இன்க்ளூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த மந்த் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2021ல. ஓகேவா? இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஜனவரி மந்த்ல ஸ்டார்ட் பண்ணும்போது டயர் 3 டு 6 அந்த சிட்டிஸும் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸையும் தான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணாங்க. அண்ட் ஆகஸ்ட் மந்த்ல வந்து டயர் 1 அண்ட் டயர் 2ல இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் வெண்டாஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களையுமே வந்து இந்த ஸ்கீம்ல வந்து ஆர்பிஐ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following has launched the second window of Swalamban Challenge Fund with Green Bharat as a prioritized theme? ஓகேவா? இந்த ஸ்வலாம்பன் சேலஞ்ச் ஃபண்ட் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ இதோடைய மெயின் தீம், இதோடைய செகண்ட் எடிஷனை யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிட்பி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இதோடைய மெயின் தீமா எதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிரீன் பாரத் அப்படின்றது தான் வந்து இதோடைய இந்த செகண்ட் எடிஷனுக்கான மெயின் தீமா வச்சிருக்காங்க. ஸோ சிட்பி இருக்கு இல்லையா, ஸோ சிட்பி எதுக்காக இந்தியால ஸ்டார்ட் பண்ணாங்க, யாரை சப்போர்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியால இருக்கிற மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸை சப்போர்ட் பண்றதுக்காக தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ சிட்பி எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1990ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இதோடைய எம்டி அண்ட் சிஇஓ யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிவசுப்பிரமணியன் ராமன் அப்படின்ற பர்சன் தான் வந்து இப்போ எம்டி அண்ட் சிஇஓ இருக்காங்க. இவங்க எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியால இருக்கிற நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கு வந்து இவங்க பினான்சியல் சப்போர்ட் வந்து பண்றாங்க. எதுக்காக, இந்த கிரீன் பாரத் ரிலேட்டடா. கிரீன் பாரத் அப்படிங்கிறது எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சுக்கு கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சை நம்ம புது இனோவேஷன்ஸ் இல்ல டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி கொண்டு வருவாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி கொண்டு வர்றவங்களுக்கான பினான்சியல் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்வலாம்பன் சேலஞ்ச் ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியால இருக்கிற நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்களுக்காக
அவங்களுடைய டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கீமா தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ கிரீன் அண்ட் கிளீன் எனர்ஜி, இந்த கிளைமேட் சேஞ்சை டேக்கிள் பண்றதுக்கான எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் ஏதாவது இருந்தா, அண்ட் அது மட்டும் இல்லாம வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ப்ராப்பரா ரீசைக்கிள் பண்றதுக்கான மெத்தட் அண்ட் அதை ரீயூஸ் பண்றதுக்கான மெத்தட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தான் வந்து சிட்பி வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சிட்பி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1990ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அதோடைய எம்டி அண்ட் சிஓவா இப்போ யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுப்பிரமணியன் ரமணன் அப்படின்ற பர்சன் தான் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆர்பிஐ ஹாஸ் இன்ட்ரடியூஸ்டு. ஸோ கொஸ்டினே ரொம்ப பெருசா இருக்கு, என்ன அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறேன். ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட் அப்படின்ற ஒன்றை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்னது இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட், ஐஓ அப்படிங்கிறது. அம்பூஸ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, என்னது நமக்கான கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஃபைல் பண்றது. பேங்கிங் அம்பூஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ பேங்கிங் ரிலேட்டடா நமக்கு ஏதாவது இஷ்யூ வந்தா அதை நம்ம பேங்கிங் அம்பூஸ்மெண்ட் கிட்ட கொண்டு போவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுல இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட். ஸோ இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்பிஎஃப்சிக்காக, இந்தியாவில் இருக்கிற நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிக்காக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால டைரக்டா வந்து பப்ளிக் கிட்ட இருந்தோ கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தோ இவங்க வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து வாங்கிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஆல்ரெடி நம்மளுடைய கம்ப்ளைண்ட் வந்து எங்க போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்பிஎஃப்சி கிட்ட போகும். ஸோ அந்த என்பிஎஃப்சில அவங்களால தீர்க்க முடியாத சில கேசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அத யாரு பாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட் வந்து டைரக்டா கஸ்டமர்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட்ஸை வாங்கிக்க மாட்டாங்க. என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து தான் வந்து கம்ப்ளைண்ட்ஸை வாங்குவாங்க. அண்ட் அவங்கள சூப்பர்வைஸ் பண்றதுமே வந்து இவங்களுடைய வேலை. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட்டை இந்தியாவில் இருக்கிற எல்லா என்பிஎஃப்சிஸுமே வந்து ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்டால் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன், சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ. அந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிலேயே ரெண்டு டைப் இருக்கு. ஒரு டைப்ல வந்து ஒரு டைப் ஆஃப் என்பிஎஃப்சிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெபாசிட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் என்பிஎஃப்சிஸ் வந்து டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த டெபாசிட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற என்பிஎஃப்சிஸ் இருக்கு இல்லையா, டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சிஸ் இருக்கு இல்லையா, இவங்க வந்து அவங்களுடைய பிரான்ச்சஸ் 10 இல்ல அதை விட அதிகமா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து இந்த இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த என்பிஎஃப்சிஸ் எல்லாம் எந்த கண்டிஷனுக்கு, டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்கிற என்பிஎஃப்சி கம்பெனிஸோடைய பிரான்ச்சஸ் வந்து 10 இல்லது அதை விட அதிகமா இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். இன்னொரு டைப் என்னது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன, டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணாத என்பிஎஃப்சிஸ் இருக்கு இல்லையா, என்னது நான் டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சிஸ். ஸோ இவங்களுடைய அசெட் சைஸ் வந்து 5000 கோடிக்கு அதிகமா இருந்தா அவங்க இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னது ₹5000 crore. ஓகேவா? crore அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. என்பிஎஃப்சிஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்கிற என்பிஎஃப்சிஸ், இன்னொரு டைப் டெபாசிட் அக்செப்ட் பண்ணாத என்பிஎஃப்சிஸ். ஸோ டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்கிற என்பிஎஃப்சிஸ் உடைய பிரான்ச்சஸ் வந்து 10 விட அதிகமா இருக்கிற பட்சத்துல அவங்க இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட்டை ஓபன் பண்ணலாம். அண்ட் இந்த நான் டெபாசிட் என்பிஎஃப்சி இருக்கு இல்லையா, அவங்களுடைய அசெட் சைஸ் வந்து 5000 கோடிக்கு அதிகமா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து இந்த இன்டர்னல் அம்பூஸ்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா நம்மளுடைய ஆர்பிஐ தான் வந்து இத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், which of the following bank has partnered with Tata Steel to promote Indian football? So இந்தியால வந்து ஃபுட்பாலை இன்னும் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எந்த பேங்க் வந்து டாடா ஸ்டீல் வந்து அவங்களுடைய ஒரு ஓன் ஃபுட்பால் கிளப் இருக்கு இல்லையா, என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜம்ஷெட்பூர் ஃபுட்பால் கிளப். ஓகேவா? ஸோ இதோடைய ஓனர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாடா ஸ்டீல் தான் வந்து இந்த ஜேஎஃப்சி ஃபுட்பால் கிளப்போடைய டீம். இதுக்கான ஒரு பிரின்சிபல் ஸ்பான்சரா வந்து எந்த பேங்க் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டாடா ஸ்டீலுடைய ஜேஎஃப்சி ஃபுட்பால் கிளப்புக்கு வந்து பிரின்சிபல் ஸ்பான்சரா சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியால ஃபுட்பாலை வந்து இன்னும் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா எஸ்பிஐ இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து
கோலெண்டிங் அக்ரிமெண்ட்காக ஒரு கம்பெனி கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கோலெண்டிங் அக்ரிமெண்ட் அப்படிங்கறத யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லயே பார்த்திருக்கோம். ஆர்பிஐ தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்கிற மேக்சிமம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த கோலெண்டிங் அக்ரிமெண்ட் மூலியமா இங்க இருக்கிற ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற எம்எஸ்எம்இஸ் இருக்காங்க இல்லையா, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அவங்க எல்லாருக்குமே ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீசன்காக எஸ்பிஐ வந்து யுஜிஆர்ஓ இந்த ஆர்கனைசேஷன் கூட இந்த கோலெண்டிங் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பை மார்ச் 2020 எப்போ பை மார்ச் 2022 rupees 500 crore, ஓகேவா, இந்த அளவுக்கான அமௌண்ட்டை வந்து எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் யார் யாருக்கெல்லாம் ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே கொடுத்து சப்போர்ட் பண்றதுக்காக எஸ்பிஐ வந்து யுஜிஆர்ஓ அப்படின்ற ஆர்கனைசேஷன் கூட இந்த கோலெண்டிங் அக்ரிமெண்ட்க்கு கீழே வந்து ரீசெண்டா சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்தியன் ரயில்வேஸ் ஃபர்ஸ்ட் போர்ட் ஹோட்டல் ஹாஸ் இனாகிரேட்டட் இன். ஸோ இந்த போர்ட் ஹோட்டல் இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேப்சூல் சைஸ்ல தான் இருக்கும். ஸோ இங்க பார்க்கும்போது நமக்கு தெரியுது இல்லையா, ஓகேவா? ஸோ சின்ன சின்ன ரூம்ஸா தான் இருக்கும். இது எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோடைய ஃபெசிலிட்டி வந்து மாடர்னைஸா இருக்கும் அண்ட் சீப்பர் ரேட்ல வந்து கிடைக்கும். ஓகேவா? அதாவது ஹை குவாலிட்டியா இருக்கிற ரூம்ஸ் வந்து நமக்கு சீப்பர் ரேட்ல வந்து கிடைக்குது. அண்ட் இதுல வைஃபை, டிவி இந்த மாதிரி நமக்கு மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், அதாவது நமக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த பாட் ரூம்ஸ்ல வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேவா? 12 ஹவர்ஸுக்கு 999 அப்படின்ற அந்த ரேட்லையும் அண்ட் 24 ஹவர்ஸுக்கு 1999 அந்த ரேட்லயுமே வந்து ரூமை வந்து ரெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கே போறோம், நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னா வேற எங்கேயும் தனியா ஹோட்டல்ல அந்த மாதிரி பிளேஸ்ல தானே போய் ஸ்டே பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே இந்த கேப்சூல் சைஸ்ல இண்டிவிஜுவல் ரூம்ஸை வந்து நம்மளுடைய இந்தியன் ரயில்வேஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்டா எந்த ஸ்டேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which state chief minister has flagged off vehicles for first phase of the ration aapki gram se. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் ரேஷன் ஆப்கி கிராம் ஸ்கீமை வந்து கொண்டு வந்தது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோடைய சிஎம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிவராஜ் சிங் சௌஹான் அப்படின்ற பர்சன் தான் வந்து மத்திய பிரதேஷ் கவர்மெண்டோடைய சிஎம்ஆ இருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து இந்த ரேஷன் ஆப்கி கரம் அப்படின்ற ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸ் அண்ட் ட்ரைபல் வில்லேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஐ திங்க் 89 or 82, ஸோ அந்த அளவுக்கான வில்லேஜஸ்க்கு வந்து அவங்களுடைய வீடுக்கே போய் ரேஷன் பொருட்களை கொடுக்கறது தான் வந்து இந்த ஸ்கீம். ஓகேவா? ஸோ இந்த வேன் மூலியமா அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் அவங்களுக்கான ரேஷன் பொருட்கள் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான இந்த ரேஷன் ஆப்கி கிராம் ஸ்கீமை வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டா மத்திய பிரதேஷ்ல இருக்கிற அந்த ஹபீப்ஜங் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இருக்கு இல்லையா, ஸோ ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸையுமே பேஸ் பண்ணி அந்த பில் பண்ணதுதான் அந்த ஹபீப்ஜங் அப்படின்ற அந்த ரயில்வே ஸ்டேஷன். அதுவுமே இந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல தான் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ ரீசெண்டா அருணாச்சல் பிரதேஷ்ல ரீசெண்ட் நியூஸ் பார்த்தோம் இல்லையா, என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பக்கி டிக்ளரேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க இல்லையா. ஓகேவா? ஸோ பக்கி டிக்ளரேஷன் 2047 கிளைமேட் சேஞ்சிங் வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும் அண்ட் அதோட எப்படி வாழ கத்துக்கணும், அந்த அடாப்ஷனா இருக்கலாம் இல்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ஸை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றது, ஸோ அது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கி டிக்ளரேஷனுக்கு கீழே வரும். ரீசெண்டா அருணாச்சல பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட்டே அவங்களுக்கான ஸ்டேட் பட்டர்ஃப்ளையா வந்து ஒரு பட்டர்ஃப்ளையா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேசர் ஐ ஹிண்ட் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்த கேசர் ஐ ஹிண்ட் அப்படிங்கிறது என்ன, அருணாச்சல் பிரதேஷோடைய ஸ்டேட் பட்டர்ஃப்ளை. ஓகேவா? ரீசெண்டா தான் வந்து இதையுமே அருணாச்சல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அருணாச்சல பிரதேஷோடைய சிஎம் யாரு, பேமா கண்டோ, அண்ட் அதோடைய கவர்னர் வந்து பிடி மிஸ்ரா
அண்ட் அருணாச்சல் பிரதேஷோடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட்டாநகர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து who has inaugurated TriFed ஆதி மகோத்சவ் இன் நியூ டெல்லி. ஸோ இந்த ஆதி மகோத்சவ் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில நடந்தது. அண்ட் இதை இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, யாரு, அர்ஜுன் முண்டா அப்படின்ற பர்சன் தான் வந்து இதை இனாகிரேட் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேவா. அண்ட் இந்த ஈவெண்ட்ல வந்து இந்த ட்ரைஃபெட் இருக்கு இல்லையா, இதுக்கான பிராண்ட் அம்பாசிடரா, ஓகேவா, யாரு, இந்த இதுக்கான பிராண்ட் அம்பாசிடரா யார செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி யார அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேரி காம் இருக்காங்க இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. சோ மேரி காம் தான் வந்து இதுக்கான பிராண்ட் அம்பாசிடரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ட்ரைஃபெட் ஆதி மகோத்சவ் அப்படின்றதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேரிகாம் அப்படிங்கறத தான் அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆதி மகோத்சவ் ஃபெஸ்டிவல்ல வந்து இந்தியாவில இருக்கிற ட்ரை பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து இங்க டிஸ்பிளே பண்றாங்க. ஓகேவா. ஸோ இந்தியாவில் ஓவராலா 26 ஸ்டேட்ஸ் வந்து இந்த ஆதி மகோத்சவ் ஃபெஸ்டிவல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்றதுதான் இந்த ஆதி மகோத்சவ் அப்படின்ற ஃபெஸ்டிவல். அண்ட் இதை இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மினிஸ்டர் அர்ஜுன் முண்டா தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், who among the following has been appointed as the chairman of the ICC men's cricket committee? ஓகேவா. ஸோ இந்த ICC men's cricket committee இன்டர்நேஷனல் ஐசிசி அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், இதோட ஹெட் குவார்டர்ஸ் துபாயில இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஐசிசியோடைய மென்ஸ் கிரிக்கெட் கமிட்டிக்கு ஹெட்டா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சௌரவ் கங்குலியை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் பிசிசிஐயோடைய பிரசிடென்டா இருக்காரா இப்போ, ஓகேவா. ஸோ இந்தியன் கிரிக்கெட் போர்டுடைய நேம் என்னது, பிசிசிஐ அப்படிங்கிறது. ஓகேவா. போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில் இந்தியா அப்படிங்கிறது, அதோடைய பிரசிடென்டா யாரு இருக்கா அப்படின்னா சௌரவ் கங்குலி தான் இருக்காரு. அவரை ரீசெண்டா ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் கமிட்டிக்கு வந்து சேர்மனா வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே இது ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் கமிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு சேர்பர்சனா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜானி கிரேவ் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ மென்ஸுக்கு சௌரவ் கங்குலி, உமன்ஸுக்கு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜானி கிரேவ் அப்படின்ற பர்சன். நெக்ஸ்ட், இந்த ரமீஸ் ராஜா இருக்கார் இல்லையா, இவர் வந்து பாகிஸ்தான் பிளேயர், ஃபார்மர் பாகிஸ்தான் பிளேயர். இவரை வந்து ஐசிசியோடைய ஒர்க்கிங் குரூப்புக்கு வந்து சேர்பர்சனா போட்டிருக்காங்க. எதுக்கு, ஐசிசியோடைய ஒர்க்கிங் குரூப்புக்கு, அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற அந்த கிரிக்கெட் போர்டுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கிறதுக்காக ஐசிசியோடைய ஒர்க்கிங் குரூப்புக்கு சேர்மனா யாரை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரமீஸ் ராஜா அப்படின்ற பர்சன் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. சௌரவ் கங்குலி இருக்காரு இல்லையா, இவர் யாரை ரீப்ளேஸ் பண்றாரு இந்த ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் கமிட்டிக்கு, இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் பிளேயரான அனில் கும்ப்ளே அப்படின்ற பர்சன் தான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன்ல இருந்திருக்காரு. அண்ட் ராகுல் டிராவிட் தெரியும் இல்லையா, இப்ப ஐசிசி இந்தியாவுடைய மென்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு ஹெட் கோச்சா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் விவிஎஸ் லக்ஷ்மணா வந்து என்சிஏ நேஷனல் கிரிக்கெட் அகாடமி இருக்கு இல்லையா, அதுக்கு ஹெட் பொசிஷனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நடந்து முடிஞ்சது வந்து 7th எடிஷன் ஆஃப் ஐசிசி 2020 வேர்ல்ட் கப், அதை ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் எடிஷன் 8th எடிஷன் இருக்கு இல்லையா, 8th எடிஷன் ஆஃப் ஐசிசி 2020 வேர்ல்ட் கப் எந்த கண்ட்ரில நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியால தான் நடக்க போகுது. ஓகேவா. ஸோ ஆஸ்திரேலியால இருக்கிற 7 சிட்டிஸ்ல நெக்ஸ்ட் டோர்னமெண்ட், அதாவது நெக்ஸ்ட் இயர் 2022 அக்டோபர் 16ல இருந்து நவம்பர் 13 வரைக்கும் 2022ல நடக்க போகிற இந்த ஐசிசி 2020 வேர்ல்ட் கப் ஆஃப் 8th எடிஷனை ஆஸ்திரேலியன் கண்ட்ரி தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் 7th எடிஷனை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 2020 வேர்ல்ட் கப்பை இந்த இயர் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், 82nd All India Presiding Officers Conference was inaugurated by
PM மோடி என் இந்த ஆல் இந்தியா பிரசிடிங் ஆபீசர்ஸ்க்கான கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இதை இனாகிரேட் பண்ணது யாரு? நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 82nd எடிஷன். பிரசிடிங் ஆபீசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதன்மை அதிகாரிகள் அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ அவங்களுக்கான கான்ஃபரன்ஸ் வந்து இந்த 82nd கான்ஃபரன்ஸ் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷிம்லால தான் வந்து இது நடந்தது. ஓகேவா? அண்ட் இந்த ஆல் இந்தியா பிரசிடிங் ஆபீசர்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸுமே எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிம்லால தான் நடந்தது. எந்த இயர்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1921ல நடந்தது. ஓகேவா? ஸோ இந்த இயர் 2021ல இதோடைய 100 இயர்ஸை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஆல் இந்தியா பிரசிடிங் ஆபீசர்ஸ் உடைய 100 இயர்ஸை வந்து 100th இயரை வந்து இந்த இயர் செலிப்ரேட் பண்றோம். பட் இந்த இயர் எத்தனாவது எடிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 82nd எடிஷன் தான் வந்து இந்த இயர் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸும் சிம்லால தான் நடந்தது. அண்ட் இப்போ இந்த 82nd எடிஷன் இருக்கு இல்லையா, இது வந்து சிம்லால நடக்கிற 7th டைம் வந்து சிம்லால நடக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி 6 தடவை நடந்திருக்கு. 7th டைமா சிம்லா வந்து இந்த 82nd ஆல் இந்தியா பிரசிடிங் ஆபீசர்ஸ்க்கான கான்ஃபரன்ஸை வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? இதை இனாகிரேட் பண்ணது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்மளுடைய ராஜ்யசபா இருக்கு இல்லையா, அந்த ராஜ்யசபால பிரசிடிங் ஆபீசரா யாரு இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எங்க நம்மளுடைய ராஜ்யசபால இந்த பிரசிடிங் ஆபீசரா யார் இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, வைஸ் பிரசிடென்ட் யாரு? வெங்கையா நாயுடு இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ராஜ்யசபாக்கு பிரசிடிங் ஆபீசரா வந்து இருக்காரு. நெக்ஸ்ட், which state chief minister has inaugurated ஜவுல்ஜிபி ட்ரேட் ஃபேர்? ஸோ இந்த ட்ரேட் ஃபேர் எந்த ஸ்டேட்ல நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்ல தான் வந்து நடந்தது. ஓகேவா? ஸோ உத்தரகாண்டுடைய சிஎம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புஷ்கர் சிங் தாமி அப்படின்ற பர்சன். அண்ட் கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குர்மீத் சிங். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து இந்த ட்ரேட் ஃபேரை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவுமே வந்து வோக் ஆஃப் ஆர் லோக்கல், அதுக்காக தான் அந்த ஸ்டேட்ல இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கான அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸ்க்கான ஒரு மார்க்கெட்டை தான் வந்து இந்த ட்ரேட் ஃபேர் மூலியமா வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பீப்புள்ஸ் ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸுக்கு வந்து சரியான மார்க்கெட் கிடைக்கல அப்படின்றது இந்தியாவில் இருக்கிற ஒரு மெயின் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி ட்ரேட் ஃபேர்ஸ் எல்லாம் எதுக்கு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்காக ஒரு மார்க்கெட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரேட் ஃபேர்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஜால்ஜிபி ட்ரேட் ஃபேர் வந்து எந்த ஸ்டேட்ல நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்ல தான் வந்து அதோடைய சிஎம் புஷ்கர் சிங் தாமி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரீசெண்டா நம்ம November 9 வந்து 2000 இயர்ல 27th ஸ்டேட்டா வந்து இந்தியா கூட ஜாயின் ஆனதுதான் வந்து இந்த உத்தரகாண்ட் அப்படின்ற ஸ்டேட். 2000 ஆண்டுல இதோடைய நேம் வந்து உத்தராஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. 2007 தான் இதோடைய நேம் வந்து உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க. அண்ட் உத்தரகாண்ட்ல இருக்கிற நேஷனல் பார்க்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜிம் கார்பெட் 1, ராஜாஜி நேஷனல் பார்க், நந்தா தேவி அண்ட் வேலி ஆஃப் ஃபிளவர்ஸ், இந்த மாதிரியான நேஷனல் பார்க்ஸ் எல்லாமே வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு. ஸோ இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் வந்து ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் டங் இன் விச் ஸ்டேட் வில் பி டிக்ளேர்ட் அஸ் 100% ஆர்கானிக் ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்ட்? ஓகேவா? ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் டங் இருக்கு இல்லையா, இதை 100% ஆர்கானிக் ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்டா எப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா November 19 வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2017ல இருந்தே வந்து இந்த டங் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை பத்தின அவேர்னஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் எய்டா வந்து ₹10,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு ஏக்கருக்கு, ஒரு ஹெக்டேர் இருக்கு இல்லையா, ஒரு ஹெக்டேருக்கு அப் டு 10,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு ஃபார்மருக்கு மேக்சிமம் 2 ஹெக்டேர் வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் எய்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலா எவ்வளோ அமௌண்ட்? 10,000 பெர் ஹெக்டேருக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஃபார்மருக்கும் மேக்சிமம் 2 ஹெக்டேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த ஃபினான்ஷியல் எய்டை வந்து அவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 ஹெக்டேர் அப்படின்னா 20,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் எய்டா
கிடைக்கும். 2017ல இருந்தே அவங்களுக்கான அவேர்னஸ் கொடுத்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் எய்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ நவம்பர் 19th வந்து இந்த குஜராத்ல இருக்கிற டங் அப்படின்ற ஸ்டேட்டை வந்து 100% ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டேட்டா வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ற விதைகளா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ற மருந்துகள் அது எல்லாமே வந்து ஆர்கானிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நவம்பர் 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலான ஸ்ரீதர் சிசிஇ தமிழ் அப்படின்றதுல அவைலபிளா இருக்கும். தேங்க்யூ.